வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 12வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும். நம்மளோட தலைப்பு வந்து ஒற்றுமை. பாஸ்டர் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்து நிறைய காரியத்தை உங்க மத்தியில விலைக்கு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க இன்னொரு வெளிப்பாட்டு நீங்க கற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. முத வசனம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம். அப்படின்னா சரீரம் ஒன்று, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அவயங்கள் வந்து நிறைய. கை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, பல்லு இருக்கு, காது இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் அவயங்கள். உங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து நிறைய. பாடி ஒன்று, ஆனா அதுல இருக்கிற பார்ட்ஸுங்க வந்து நிறைய. அநேகமா இருந்தும் அதன் அநேகமான அவயங்கள் இருந்தாலும் சரீரம் ஒன்று, அதே பிரகாரமாகத்தான் இயேசுவும் இருக்கிறார். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சரீரம் ஒன்று ஆனா அவயங்கள் அதிகம்னா, இன்னைக்கு இயேசுதான் அந்த சரீரம். அந்த இயேசுவுக்கு நம்ம தான் அவயங்களா இருக்கிறோம். சொன்னது போல நீங்க தான் கை, நீங்க தான் காலு, நீங்க தான் கண்ணு, நீங்க தான் காது, நீங்க தான் மூக்கு, நீங்க தான் வாய். ஹல்லேலூயா. ஆனா அந்த சரீரம் இயேசுடையது. இயேசுவோட சரீரத்துலதான் நம்ம அனைவரும் ஒன்று இணைந்திருக்கோம். நம்ம அனைவரும் அந்த சரீரத்துல நம்ம வந்து அட்டாச் பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவந்தோ நம்மளா வந்து வேற வேறையா இருந்தாலும், பிரதர் ஜோனதன் வேறையா இருக்கலாம், சிஸ்டர் இமாஷினி வேறையா இருக்கலாம், சிஸ்டர் சேலி வேறையா இருந்தாலும், நம்ம அனைவரும் ஏசு கிறிஸ்துனால நம்ம ஒன்றாக இணைக்கப்படுறோம். ஆமென். ஏசு கிறிஸ்து என்ற அந்த சரீர நிமித்தமாக நம்ம ஒன்றாக இணைக்கப்படுறோம். இப்ப சொல்லுங்க, நம்மளுக்குள்ள ஓடுற ரத்தம் ஒன்னா இல்ல வேற வேறையா? ஒண்ணு. யாருனால? ஏசு கிறிஸ்து நிமித்தமாக. நம்ம வந்து ஆக்சுவலி நம்மள வந்து வேற வேறதான். ஆனா எப்ப நம்ம ஏசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை நம்பி நம்ம வரும்போது, நம்ம வந்து ஏசு கிறிஸ்து நிமித்தமாக நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்படுறோம். ஆனாதான் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இயேசுவோட நாமத்தை கொண்டுதான் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு வேற நாமமே இல்லை. வேற நாமத்தை கொண்டு நம்மளுக்கு எந்த ஒரு ஞான ஸ்நானமும் நம்மளுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அவரோட நாமத்தை நிமித்தம் மட்டும்தான் நம்ம அனைவரும் காப்பாற்றப்பட முடியும். அவர் நாமத்தை நிமித்தமாகத்தான் நம்ம அனைவரும் பரிசுத்தமாக்க முடியும். அவருடைய நாமத்தை நிமித்தமாக தான் நம்ம எல்லோரும் ஒரு சரீரத்துக்குள்ள அநேக அவயங்களாக நம்ம காணப்படுறோம். ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனத்தை படிப்போம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாக தீர்க்கப்பட்டோம். பாருங்க, இதையும் பாஸ்டர் வந்து நம்மளுக்கு விலைக்கு சொல்லிட்டாரு. நான் யூதராயினா நம்ம வந்து பழைய கிறிஸ்தவங்களா இருக்கலாம். பிறந்தல இருந்து நம்ம வந்து ஆவிக்குரிய சபையில போகிறவர்களாக இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவ அறிந்து கொள்ளாதவர்களாக நம்ம இருந்திருப்போம். சத்திய வார்த்தையை, உண்மையான வார்த்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்திருப்போம். யூதர்கள் யாரு? தேவனுடைய ஜனம். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தன் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவங்க இன்னும் மேசியாவோட வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா தேவ ஜனம் இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களும் நம்ம அப்படி இருந்து கூட நம்ம வந்திருக்கோம். அடுத்தது கிரேக்கர் ஆயினம் பாஸ்டர் என்ன சொன்னாரு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? புறஜாதி, தேவனை அறியாத ஜனம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாக சிலர் தேவனை அறியாதவர்கள், அப்படின்னா பியோ விக்கிர ஆராதனைக்காரர்களாக இருந்து கூட நம்ம வந்திருக்கோம். ஆமென். அடுத்ததாக அடிமைகளாயினும், அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களோட தயவிலையும் மற்றவங்களுடைய இரக்கத்திலையும் மற்றவங்களுடைய அதிகாரத்துக்குள்ளாக வாழ்ந்தவங்களா கூட நம்ம இருந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு வேற அடைக்கலமே இல்லை. அவங்களோட அடைக்கலத்து கீழே தான் வாழணும்
அந்த ஒரு கட்டாயத்தோட சூழ்நிலையில இருந்து கூட நம்ம வந்திருக்கோம். இல்ல மற்ற விதமான அடிமைத்தனத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால நிலைநிற்க வைக்க முடியாத சூழ்நிலையில இருந்து நம்ம வந்திருக்கோம். அடுத்தது சுயதினரா இனம். அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல. இஷ்டத்தை போல வாழ்றவங்க. அவங்களுக்கு தேவனே இருக்காது. ஒரு வழிகாட்டியே இருக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் நம்ப. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற இங்க கூடி இருக்கிறவங்க, இந்த வார்த்தை கேட்கிறவங்க, நீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்களே ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வந்து கிறிஸ்து கிட்ட வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வந்தவங்க நம்ம எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே ஆவினால, யாருனால? பரிசுத்த ஆவினால. அவர் ஒன்றுதான். ஆனா நம்ம அனைவருக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஒரே தேவன் அநேகருக்குள்ளாக இருக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரே ஆவி. அந்த ஆவியோட தன்மை ஒன்னாதான் இருக்கும். நம்ம தான் வேற. அவர் வாசம் செய்கிற இடம் வேற வேறையா இருக்கலாம். அது நீங்க தான். நம்ம மத்தியிலதான் வாசம் செய்கிறார். நம்மள வேற வேற இடத்துல வாசம் செய்கிறோம். நம்மள வந்து வேற வேற தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியான ஒருவர். அவரோட தன்மைகள் அனைத்தும் ஒண்ணு. அதனால நம்ம எல்லோரும் ஒன்றாக காணப்படுறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒன்றாக காணப்படுகிறோம். எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாக தீர்க்கப்பட்டோம். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் பாருங்க, ஒன்றாக தான் அங்க காணப்படுறோம். நம்ம வேற வேற அவயங்களாக வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வேற வேற ஸ்தானத்துல இருந்து வந்தாலும் நம்மளுக்கு வந்து உயர்ந்தவங்க சிறந்தவங்கன்னு அப்படி கிடையாது. தேவன் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள அந்த சபைக்குள்ள நம்ம பார்த்தோம்னா சகோதரன் சகோதரி அப்படிதான் நம்ம வந்து உரையாடுவோம். அப்படிதான் நம்ம வந்து இருக்க கற்றுக்கொள்வோம். நம்ம வேற வேற இடத்துல இருந்து வந்தாலும் சபைக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு யூனிட்டி நம்மளுக்குள்ள வந்துரும். ஹல்லேலூயா. ஆனாதான் ஒரே ஆவினால் நம்ம தாகத்திருக்கப்பட்டோம். நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு திருப்தி நம்மளுக்கு வந்து கிறிஸ்துக்குள்ளாக நம்மள பெற்றுக்கொள்றோம். ஆமென். தொடர்ந்து வசந்த படிங்க. சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. அநேக அவயங்களாய் உடையதா இருக்கிறது. அப்படின்னா பாருங்க, சரீரம் ஒண்ணுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அவயங்கள் அநேகராக இருக்குது. அப்பதான் அந்த சரீரமே பார்க்க எப்படி இருக்கு? அழகா இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு சரீரத்துக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் தேவன் வந்து வைத்திருக்கிறாரு. எல்லா அவயங்களும் அதுக்கு ஏற்றதா இருக்கு. அந்த சரீரத்துக்கு ஏற்றதான அவயங்கள் இருக்கும் போதுதான் அந்த சரீரத்துக்கே ஒரு மகிமை, அந்த சரீரத்துக்கே ஒரு கணம். ஆமென். அந்த சரீரத்துக்கு ஒரு பூர்ணமே அங்கதான் அடையுது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு அவர்தான் சரீரம். அந்த கிறிஸ்துவுக்கு அவயங்களாக இன்னைக்கு வந்து ரிமாஷினி காலா இருக்கலாம், சிஸ்டர் சேலி கையா இருக்கலாம், யூனிஸ் வந்து கண்ணா இருக்கலாம், பிரதர் ஜோனதன் தலையா இருக்கலாம். ஆனா நீங்களா இருக்கிறது தான் கிறிஸ்துவுக்கே அழகு. ஆமென். ஆனா நீங்க வேற வேற அவயங்கள், அதோட தன்மைகள் வேற, அதோட செயல்பாட்டு வேற, அதோட கிரிகைகள் வேற. ஆனா நீங்க எல்லாரும் இருக்கும் போதுதான் இயேசுவுக்கே அந்த மகிமை, இயேசுவுக்கே அந்த கனம். இதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. சரீரம் ஒரே அவயமா இராமல் அநேக அவயவங்களை உடையதா இருக்கிறது. 15வது வசனம். காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ. தொடர்ந்து. காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ. பாருங்க, இன்னைக்கு தேவனோட வார்த்தை ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குது. காலானது தன் கையா இராதபடினால் நான் சரீரத்தின் அவயமா வல்ல வென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமா இராதோ. அப்படின்னா வந்து கால் வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஏன் அப்படியா நம்ம இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம்.
ஏன்னா அது வந்து இப்ப வந்து கால் வந்து சொல்லுது நான் கையா இல்லையே. ஏன் கால் அப்படி நினைக்குது? ஏன்னா கைக்கு ஏதோ ஒரு கணம் கூடி அது காட்டிலும் கூடியா இருக்குன்னு அது என்றனால தானே கால் அப்படி நினைக்குது. ஆமாங்களா? ஆமாங்களா? இப்ப கால் தானே அப்படி சொன்னது. காலானது தன் கையா இராதபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமாய் இருக்கு அப்படியா அது சொல்லுது. ஓ நான் கையா இல்ல அதனால நான் வந்து இந்த சரீரத்துக்கு நான் வந்து அவயங்களா இல்லைன்னு அது சொன்னா அது அப்படியே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போட்டா காதானதும் நான் கண்ணா இல்லையே. ஏன்னா காது என்ன நினைக்குது? என்னைய காட்டிலும் கண்ணுக்கு கனம் கூட, அதோட மகிமை கூட நினைச்சு அது தன்னை வந்து என்ன பண்ணுது? தாழ்த்துது. ஹல்லேலூயா. அது தன்னை தாழ்த்துது. அடுத்த வசனம் சொல்லுது, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? இன்னைக்கு சபைக்குள்ள நம்மளோட பைபிள் ஸ்டடியோட மெயின் இது அதுதானே, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற உறவு. இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசிகள் நம்ம இருக்கிறோம். ஓ நான் அவங்களா இல்லையே. ஓ நான் சபைக்குள்ள நான் இப்படியா இல்லையே. இத்தனை வருஷமா இருக்கேன். என்னை ஒண்ணு இப்படியாகவே வைத்திருக்கிறார்களே. மற்றவர்களை பார்த்து மற்ற அவயங்களை பார்த்து தன்னை தாழ்த்துகிற விதம். அது தாழ்த்தினா மட்டும் வராது, அதோட சேர்ந்து பொறாமையும் கூட வருது. எதனால தன்னை தாழ்த்து அவங்க அப்படி வாயால சொல்றாங்க? வார்த்தையாக ஞாபகம் புறப்பட்டு வருது. நம்மனால அப்படி இருக்க முடியல, ஆனா அவங்க இருக்கிறாங்க. நம்மனால அப்படி செயல்பட முடியல. கையானது அநேக வேலை செய்யுது இல்லையா? காலானது நடக்கதான் செய்யும். ஆமா தானே? அப்ப கால் என்ன நினைக்குது? கைய போல நிறைய காரியத்தை செய்ய முடியலையே. அது பொறாம கொண்டு தன்னை தாழ்த்துகிறது. ஆனாதான் வேதம் கேக்குது, சரீரம் முழுவதும் கண்ணா இருந்துச்சுன்னா செவி எங்க? பாக்குறது மட்டும் இருந்துச்சா அப்ப கேக்குறது இருக்காதே. ஹல்லேலூயா. அப்புறம் அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? இப்ப சரீரம் முழுவதும் காது மட்டும் இருக்கு, அப்படின்னா கேட்க மட்டும் தான் முடியும். மோப்பம் இல்லைன்னா எப்படி? நம்ம எப்பொழுதும் என்ன நினைத்துக்கொள்ளனா, நம்ம ஒரு சபையில நம்ம வந்து இருக்கிறோம், ஒரு சபையில நம்ம வந்து தேவன் வந்து நம்மள சேர்த்திருக்கிறாருன்னா நம்மளுக்கு கூறிய தன்மைகளை கொண்டுதான் தேவன் நம்மளை பயன்படுத்துவார், நம்மளை கொண்டு செல்லுவாரு, நம்மளை பயன்படுத்துவாரு. ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய தன்மையும் மற்றவங்களுடைய கிரியைகளை கண்டு நம்ம வாஞ்சிக்கலாம், தாகம் கொள்ளலாம். ஆனா தனக்கு இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற அந்த தன்மையை நம்ம வந்து எப்பொழுதும் நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து நினையாம இருக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தன்மைகள் உண்டு. அது தேவன் அறிவாரு. நீங்களும் நானும் அறியறதுதான் லேட்டு. எப்போதும் சொல்லுவோம் இல்லைங்களா, என்னால என்னால இவங்களை புரிஞ்சு கொள்ள முடியல, என்னால இவங்களை விளங்கி கொள்ள முடியலன்னு. முதலாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து விளங்கி கொள்ளணும். உங்களை வந்து தேவன் அழைத்து பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத திருச்சபை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடுகள், தேவனோட வார்த்தைகள் கிடைக்காதது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தேவன் நம்ம இப்படிப்பட்ட இடத்துல அவரோட பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து ஒரு அவயங்களாக சபைக்குள்ள வைத்திருக்கிறாருன்னா நம்மளை கொண்டு தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? நம்மளை கொண்டு தேவன் நம்மகிட்ட இருக்கிற தாளந்தை கொண்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த காதோட தன்மை என்னது கேக்குறது, கண்ணோட தன்மை என்னது பாக்குறது, கையோட தன்மை என்னது எல்லா வேலைகளும் செய்யறது, காலோட தன்மை போக நினைக்க வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு காலு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரு. எந்த விதத்திலும் நம்ம குறைந்தவர்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் இருந்தாதான் பார்க்க அழகு. நீங்க யோசிக்காதீங்க, நான் ஏன் கையா இல்ல, நான் ஏன் காலா இல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஏன் சிஸ்டர் லீனா மாதிரி இல்ல, நான் ஏன் பிரதர் ஜோனதன் மாதிரி இல்ல, நான் ஏன் சிஸ்டர் சேலி மாதிரி இல்ல அப்படின்னு எண்ணாம நானாகவே தேவன் வைத்திருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க மற்றவங்க மாதிரி நீங்க வந்து இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டூப்ளிகேட், ஒரிஜினல் கிடையாது. ஹல்லேலூயா.
கிறிஸ்து நம்மள அவரை போலதான் மாற சொன்னாரு தவிர மற்ற அவையங்களை போல நம்மள மாற சொல்லல. அதே போல நம்ம விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த ஒரு புரிந்து உணர்வு இருந்தா நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். காலு கைய பத்தி கேட்காது, நான் ஏன் கையா இல்ல. கையி காலை பத்தி கேட்காது, நான் ஏன் காலா இல்ல. காது கண்ணை பத்தி கேட்காது, நான் ஏன் கண்ணா இல்ல. கண்ணு காதை பத்தி கேட்க, நான் ஏன் காதா இல்லைன்னு கேட்காது. ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஆமேன். இப்ப கண்ணு இல்ல காது மட்டும் இருந்தா நம்ம அழகா இருப்போமா? இப்ப எல்லாரும் என்னை பாக்குறீங்க தானே? இப்ப எல்லாத்துக்கும் என்னை தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது தெரியும். எனக்கு கண்ணே இல்ல, காது மட்டும் தான் இருக்கு, நான் எப்படி இருப்பேன் இப்ப சரீரத்துல? சிசா உங்களை இப்பயே பார்க்க முடியல. கண்ணு இல்லாம இருந்தீங்கன்னா ஒன்னும் கொடூரமா இருப்பீங்கன்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கண்ணு, மூக்கு, வாய், காது, கழுத்து, கையெல்லாம் இருக்கிறதுனாலதான் நான் பார்க்க அழகா இருக்கேன். இன்னைக்கு தேவனோட ஆலயம், தேவனோட சபை நீங்களா இருந்தாதான் அது அழகு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, மேல ஒரு வசனம் பார்த்த பாருங்க. நீங்க யூதரா இருந்தாலும் சரி, நீங்க கிரேக்கரா இருந்தாலும் சரி, நீங்க அடிமையா இருந்தாலும் சரி, நீங்க என்னது சுயதினராயினம் அப்படின்னா ஃப்ரீடம் பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாக வேற வேற அவையங்க தான். ஆனா கிறிஸ்துவோட சரீர நிமித்தமாக நீங்க எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று உயர்ந்தது இல்ல. நீங்க அந்த டைம்ல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா யூதருங்க தான் மகிமை பெற்றவங்க. ஆமாங்களா? பரிசெல்லாம் அப்படியே எப்படி தெரியுமா பாப்பாங்களா? ஒரு 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 பெரிய ஒரு புகழ் பெற்ற போலீஸ்காரங்க போனா நம்ம எப்படி தூரத்துல இருந்து பார்ப்போம், இல்ல ஒரு சுல்தானே போனா நம்ம எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி பார்ப்பாங்களா பரிசேயர்கள். அவங்க அப்படிப்பட்ட கனத்துக்குரியவர்களா தன்னை வைத்துக் கொள்வாங்களா. ஆனா கிறிஸ்து அப்படி சொல்லல. அவர் நம்மளையும் அவங்களோட இணைக்கிறாரு. யூதரோட நம்மளை இணைத்து பேசுறாரு. நீங்க எல்லாரும் என்னோட சரீர நிமித்தமாக ஒன்று. அப்போ ஒன்றா இருங்க, ஒரு மனமா இருங்க, ஒரு சிந்தியா இருங்க, ஒரு எண்ணமா இருங்க, ஒரு ஏக்கமா இருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒன்று. அவரோட தன்மை அவர் எல்லாருக்குள்ள இருக்கிறாருன்னா அவரோட தன்மை தான் நம்மளுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நம்ம வேற சிந்தை உள்ளவர்களாகவும் வேற எண்ணம் உள்ளவர்களாகவும் வேற மேற்க உள்ளவர்களாக இருக்கிறோம்னா நம்மகிட்ட அந்த ஆவியானவர் இல்ல, வேற ஆவி இருக்குன்னு அர்த்தம். அதையும் கண்டுகொள்ளுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை படிங்க. 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவைகள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமா இருந்தால் சரீரம் எங்கே? பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு அவயங்களாக இந்த சபையில இருக்கிறது தேவனோட சித்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள வேறு வேறு ஆளுங்க பாருங்க. சிஸ்டர் திவ்யா இருக்கிறாங்க, மேரியம்மா இருக்கிறாங்க, ரிமாஷினி இருக்கிறாங்க, யோகேஷ் இருக்கிறாங்க, டோக்கஸ் இருக்கிறாங்க, சிஸ்டர் ஷாமினி இருக்கிறாங்க, மரியாக்கா இருக்கிறாங்க. நம்மளா வேற வேற அவயங்கள். ஆனா இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் சமாதான திருச்சபைக்குள்ள நம்ம சேரணும்னு என்பது தேவனோட சித்தம். ஹல்லேலூயா. நம்மள ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மளோட கேரக்டர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்மளோட சுபாவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம சிந்திக்கிற இதெல்லாம் எதுவுமே ஒன்னாவே இருக்காது. ஆனா அது தேவனோட சித்தம். இந்த சபைக்குள்ள நம்மள அடக்கி வைக்கும்படியாக அது அவரோட சித்தம். நம்மள இங்க சேர்க்கும்படியாக அது அவரோட சித்தம். அவர் சித்தத்துக்கு விரோதமாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஒருவனால செய்ய முடியும். பிசாசு. நீங்க அவனுக்கு செவி சாய்த்தீங்க, நீங்க தேவனோட சித்தத்தை நீங்க மாற்றுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்படி சிஸ்டர் தேவனோட சித்தத்தை நம்ம எப்படி மாற்றுறது? தேவன் ஆபிரகாம் குறித்து ஒரு சித்தத்தை வைத்தாரு. என்ன வைத்தாரு? இவன் மூலியமாக ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக தான் தேவனோட சித்தம். மனுஷன் என்ன பண்ணா? சாராள் மூலியமா தான் பிள்ளை பெறணும்னு தேவனோட சித்தம். ஆனா அவங்க அந்த சித்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதனால இவங்க என்ன பண்றாங்க? தேவனோட சித்தத்தின் மேல முழு நம்பிக்கை வைக்காதபடி ஆகாரை கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. இதுதான் மனுஷன் சில டைம் தேவனோட சித்தத்தை மாற்றும்படியாக நினைக்கிறது. ஆதாம் குறிச்சு தேவனோட திட்டம் வைத்திருந்தாரு ஏதேன் தோட்டத்துல.
அந்த சித்தம் எப்படி மாறினது? ஏவாள்னால மாறினது. இன்னைக்கு தேவனோட சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போகிறதுக்கு காரணம் நம்மனாலதான். நம்மளோட அவசரத்தினால, நிதானம் இல்ல, ஒரு தெளிவு இல்ல, பொறுமை இல்ல. இன்னைக்கு நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ வேண்டியவங்க. நீங்களே சொல்லுங்க. ஒரு சமாதானமா, சந்தோஷமா, கிறிஸ்துக்குள்ள வழிநடத்தப்படுறோம். நம்மள ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம ஆக்சுவலி இப்படிப்பட்ட ஆளுங்களே கிடையாது. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மள மாற்றி இன்னைக்கு நம்மள வந்து ஒரு இடத்துல தேவன் வைத்திருக்கிறார். ஏன் தேவனோட வார்த்தையை தாகமா கேட்க வரும் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் இங்கே. இன்னைக்கு இந்த சரீரத்துல, கிறிஸ்து என்ற இந்த சரீரத்துல ஒரே ஒரு அவயம் மட்டும் இருந்தா சரீரத்துக்கு என்ன மகிமை? அதான் தேவனோட வார்த்தை கேக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவோட சபைக்குள்ள யூதர் மட்டும் இருந்தா என்ன மகிமை? ஆமென். அவரு எல்லாத்தையும் ஒரே மாதிரியா தான் பாக்குறாரு. நீங்க வேற, நீங்க வேறன்னு நம்ம தேவன் பாக்குற தேவன். அவர் மத்தியில பாரபட்சம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இடத்துல பாரபட்சம் இல்ல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பாக்குற தேவனாக இருக்கிறாரு. ஒரே மாதிரியாக வழி நடத்துற தேவனாக இருக்கிறாரு. அதுல யார் தெரியுங்களா ரொம்ப விசேஷமானவங்க? தேவனோட இலக்கியம், தேவனோட சித்தத்தையும் பெற்றுக்கொள்றவங்க. அவர் எல்லா விதத்திலயும் அவருக்கு பிரியமா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்யறவங்களை வந்து சீக்கிரமா போய் அடைஞ்சிருவாங்க அந்த சித்தத்தை. அவரு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமுள்ள காரியத்தையும் அவரு சித்தம் எதுவோ அதை தேடி நாடுறவங்க தேவனோட சித்தத்தை சீக்கிரமா அதை அடைஞ்சிருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. 20வது வசனம். அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிறனால இது வேண்டாம், இது வேணும், இவங்க இருக்கக்கூடாது, இவங்கதான் இருக்கணும், இப்படிப்பட்டவங்க தான் இருக்கணும், இப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, அது நம்ம சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அதான் தேவன் வார்த்தை சொல்ல, கண்ணானது கைய பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்ல முடியாது. கண்ணு பார்த்து, இப்ப வந்து கண்ணு ஒரு ஏப்பிள பாத்துருச்சு. இப்ப அந்த ஏப்பிள் அதை எப்படி சுதந்திரிச்சு கொள்ளும் கையே இல்லாம? விளங்குதுங்களா? பாத்துக்கிட்டே இருந்தா கண்ணு திருப்தி அடைஞ்சிருமா? கையை போய் பறிக்கணும். கை பறிச்சா மட்டும் போதுமா? வாய்க்குள்ள போகணும். அப்ப வாயும் வீணும். வாயில வச்சுட்டு இருந்தா போதுங்களா? பல்லு இருக்கணும், அது சுவைக்க நாக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்போதும் எண்ணக்கூடாது இது தேவையில்லைன்னு, இவங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் ஒரு வேலையை செய்ய முடியும், பூர்ணமா செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதான் தேவனோட வார்த்தை சொல்லுது, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. நம்ம அப்பப்ப மறந்துடுறோம். நம்ம ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்றோம். ஒருத்தர் உதவிய நம்மளுக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. தள்ள ஈஸியா சொல்லிச்சு பாருங்க, காலை பார்த்து எனக்கு வேண்டான்னு. அப்ப தள்ள அங்கேதான் இருக்கும், எங்கேயும் போகாது. கால் எல்லாமே எப்படி போகும்? இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும். ஒற்றுமையா இருந்தாதான் தேவனோட சுவிசேஷ வார்த்தையை சுமந்து சென்று போக முடியும். ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம இந்த சபையை கட்ட முடியும். ஒற்றுமையா இருந்தாதான் இந்த சபையோட வளர்ச்சியை நம்ம வந்து இன்னும் அதுக்கு உறுதுணையா நம்ம இருக்க முடியும். ஒற்றுமையா இல்லாம ஒருத்தரை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம வந்து ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம்? நம்ம சொன்ன இல்லைங்களா, நம்ம கிறிஸ்து அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா அவயங்கள்.
நம்ம அந்த சரீரத்துல ஒட்டி இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்க அந்த ரத்தம் தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள ஆவிதான் நம்மளுக்குள்ள இருக்கணும். பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தகப்பனும் தாயும் படுற பதத்து மாதிரி மத்தவங்க யாரும் பட மாட்டாங்க. ஏன்? என் ரத்தம் என் ரத்தம்னு சொல்லிட்டு வருவாங்க. என் ரத்தம் என் சதை எனக்கு வலிக்குதான் செய்யும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு அவயங்களா ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா கைக்கு வலினா காலுக்கு வலிக்கணும், கண்ணுக்கு வலினா காதும் வலிக்கணும். ஆனாதான் பல்லு வலி வந்தா எங்க போய் அட்டாக் பண்ணோம்? தலைவலி வந்துடும். ஒருத்தர் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தேவை, ரொம்ப உதவி. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஒன்றாதான் நினைக்கணும். இங்க நாங்க உயர்ந்தவங்க நாங்க சிறந்தவங்கன்னு அப்படி கிடையாது. ஒரு மனத்துல இருக்கணும். சபைக்கு ஒண்ணுன்னா சரீரத்துக்கு ஒண்ணுன்னா அவயங்கள் துடிக்கணும், எல்லா அவயங்களும் துடிக்கணும். ஆனா எந்த ஒரு அவயங்களுக்கு ஏதாச்சும்னா சரீரம் முழுவதும் துடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு சபையாக வைத்திருக்கிறாரு. சரீரத்தை சபையா நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு. அந்த சபைக்குள்ள இருக்கிற அவயங்கள் தான் நம்மள வழி நடத்துறதுக்கு தேவன் ஒரு போதகரும் நம்மள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்ம கீழ்ப்படிந்து அதை கேட்டு நம்ம நடக்கிறவங்களாக இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கு எங்கேயோ. எப்போது பாருங்க கையை அழகு பார்ப்பாங்க, காப்பு போட்டு மோதிரத்தை அழகு கைய விரல அழகு பார்ப்பாங்க என்ன போட்டு. யாருமே மோதிரம் போடல பாருங்க. மோதிரத்தை போட்டு கழுத்துக்கு சங்கிலி போட்டு அழகு பார்ப்பாங்க, காதுக்கு தோடு போட்டு அழகு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அவரை ரத்தத்தை சிந்தி பரிசுத்த ஆவினால் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மள அழகு பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை பரிசுத்த தாங்க நம்மளோட ஆடையே. அவரை பரிசுத்த தான் நம்மளோட ஆடை. இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம புகுந்தாலே நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம். நம்ம ஹியூமன் பீயிங் பாருங்க, நம்ம உலகத்துல வாடுறோம். சில டைம் நம்மளும் மாம்ச பிரகாரமாக ஏதாச்சும் ஒரு குற்றம் தவிர நம்ம செஞ்சிடறோம். ஆனா சபைக்குன்னு வரும்போது நம்மளுக்கு அங்க ஒரு பரிசுத்த உணரும். நம்மளுக்குள்ள தானாவே ஒரு ஒழுக்கம் வரும், ஒரு பயம் வரும், தேவ பிரசன்ன உணர்வும், தேவன் இருக்கிறாருன்னு அந்த உணர்ச்சி நம்மளுக்கு உண்டாகும். ஏன்னா சபை என்பது பரிசுத்தம். நம்ம தேவனே ஒரு பரிசுத்த தேவன். அவரை தங்கி வாச செய்கிற இடமும் பரிசுத்தமா தான் இருக்கணும். அவருக்கு அவயங்களா இருக்கிற நம்மளையும் அவரோட பரிசுத்த சுத்தமான ஆடையை உடுத்தி நம்ம அழகு பார்க்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் வேற வேற ஆள் இல்லைங்க. எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக தான் நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க 22வது வசனம். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. பாருங்க, நம்ம படிச்சோம் இல்லைங்களா? காலானது கையை பத்தி என்ன சொன்னிச்சா? நான் கையா இல்லையே, அதனால நான் இந்த சரீரத்துல ஒரு அவயமே இல்லைன்னு அது சொன்னிச்சான். ஏன் அதை தன்னையே தாழ்த்தி தன்னை ஏதோ ஒரு விதத்துல கனவீனமாக பாக்குது. ஆனா தேவன் வார்த்தை சொல்லுது, கனவீனமா பாக்குறதுதான் அது கனத்துக்குரியதா இருக்குதுன்னு தேவனோட வார்த்தை சொல்லுது. அந்த 22வது வசனம் தான் சொல்லுது. ஹல்லேலூயா. சரீரம் அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளை காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் தேவன் எப்போதும் மூலக்கல்லாக எடுத்து பயன்படுத்துவார். ஒன்றுத்துக்கும் பயன்படுத்தாத
ஒரு கல்லைதான் தேவன் எடுத்து வச்சு அந்த ஆலயத்தையே தேவன் வந்து அலங்கரிப்பாரு. எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கீங்க? நம்மளாம் எங்க இருந்தோனே தெரியாது சபையில. நம்மளாம் எங்க இருந்தோனே தெரியாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம தேவனோட ஆலயத்துல நம்ம ஒரு ஊழியர் சேர்வங்களாக ஏதோ ஒரு விதத்துல தேவனோட ஆலயத்துக்கு நம்ம பயன்படுத்தப்படுகிறோம். நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க இந்த வேலை செய்வீங்க, நீங்க தேவனுக்காக இப்படி நிப்பீங்க, தேவனுக்காக வைராக்கியமா இருப்பீங்க, ஏன் தேவனோட வார்த்தையை எடுத்து பேசுறவர்களாக நீங்க இருப்பீங்க, நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு உங்க வாயில இருந்து சுவிசேஷ வார்த்தை பொறுப்பட்டு வரோன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துல நம்மள விடுவிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் தேவையா இருந்தது. தேவனோட வார்த்தையை சொல்லி நம்மள தெளிவுபடுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. தேவனை எங்க தேடிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆள் தேவையா இருந்த இடத்துல இருந்த நம்ம இன்னைக்கு நம்ப போறோம். நீங்க அதை நினைத்து பார்த்திருக்கீங்களா? நினைத்து பார்க்காத ஒரு காரியம். நானே நினைச்சு பார்த்தது இல்லை என் வாழ்க்கையில இந்த இப்படிலாம் நடக்கும்னு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சில டைம் நம்மள கனவீனமாக எண்றோம். ஏன்னா நம்மளோட சுபாவம், நம்மளுடைய குணம் அப்படி இருக்கிறதுனால. ஆனா நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம வந்து கிறிஸ்துவோட சாயலாக நம்ம காணப்படணும். ஆமென். தொடர்ந்து வசனத்தை படிங்க. 23வது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மே லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். நம்மே லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. பாருங்க, தேவனோட வார்த்தை. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எப்பொழுதும் ஒண்ணு விளங்கி கொள்ளணும். நம்ம எல்லாரும் வந்து தேவனோட ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். எல்லாரும் ஒண்ணு இல்ல. சிலது கனத்துக்குரியதாக பயன்படப்படும். சிலது வந்து கொஞ்சம் கனத்து குறைவாக பயன்படுத்தப்படும். ஆனா எல்லாமே ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே கணத்தை தான் நம்ம பெறுகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? வச்சுக்கீங்களேன். இப்படி நான் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்றேன். சரீரம் என்பது இயேசு. கை வந்து ரொம்ப கனத்துக்குரிய காரியத்தை நடப்பிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். காலானது ஒண்ணுத்துக்கே ரொம்ப குறைவாத்தான் யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா இப்ப எது கனத்துக்குரியதா இருக்குது? காலானது நடக்க மட்டும்தான், நடக்கவும் டான்ஸ் ஆட மட்டும் தான் பயன்படுதுன்னு வச்சுங்களேன். கை எல்லா வேலையும் செய்யுது. இப்ப எது கனத்துக்குரியதா இருக்கு? கை. ஆனா நம்ம கிறிஸ்துவோட சரீரத்துல நம்ம வந்து இருக்கிறனால எல்லாமே ஒரே கணத்தை பெறுகிறோம். எல்லாமே ஒரே கணத்தை பெறுகிறோம். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து உங்களை கனமா தான் வைத்திருப்பாரு. ஹல்லேலூயா. அதுக்குன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே நாங்க தேவன்ட்டு வரலாமா? அப்படி சொல்லல. அவரோட பரிசுத்த ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அவரோட வார்த்தை உங்களை மன திரும்ப வைத்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால நீங்க பரிசுத்தவான்களோட நீங்க அட்டாச் பண்ணி இருக்கும் போது அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆவி உங்களை பற்றி எரியணும், உங்களை மாற்றணும். விளங்குதுங்களா? அது உங்களை மாற்றணும். எப்போதும் நான் ஒரு தடவை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்ப வந்து ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்ன ஞாபகம் இருக்கா அக்கான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு. அப்ப வந்து நாங்க போன பழைய சட்டில இருந்து ஹோம் வச்சிருந்தாங்க. அந்த ஹோம்ல அந்த பையன் வளர்ந்த பையன் நினைக்கிறேன். அப்பெல்லாம் சின்ன பையனா இருந்தான் போல. எனக்கு இப்ப சின்ன வயசு தான். ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை, அவன் வளர்ந்துட்டான். சோ பேசிட்டே இருக்கும் போது பாஸ்டர் என் பக்கத்துல தான் உட்காந்து, பாஸ்டர் அவ்வளவு நேரம் பேசவே இல்லை. பாஸ்டர் அவ்வளவு நேரம் பேசல. என்ன நார்மலா பாஸ்டர் தான் பேசுவாரு. அந்த பையன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் பாஸ்டர் சொன்னாரு, அவன் தண்ணி குடிச்சிருக்கான். என்ன குடிச்சிருக்கான்? தண்ணி குடிச்சிருக்கான். நீங்க பாத்து இருங்கன்னு சொன்னாரு. இப்ப நான் ஒரு குடிக்காரன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னா என்னவா நினைப்பாங்க? இது நம்மளோட சிந்தை அப்படித்தானே இருக்கும்.
இப்ப நம்பர் கடையில நான் நடந்து போனாலே ஒரு விசுவாசி என்னை பாத்துட்டாங்க. இப்ப நம்பர் கடையில நடந்து போயிட்டு பாஸ்டர் நீங்க அந்த இடத்துல நில்லுங்கன்னு நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க நின்றுகிட்டு தான் இருக்கேன். ஆனா கடை திறந்திருக்கு, உங்களுக்கு ஆள் போயிட்டு இப்ப என்னை பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க? நம்பர் எடுக்க போயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு சீடி கடை முன்னுக்கு நான் நிக்கிறேன். பக்கத்துல சாப்பாடு கடைன்னு வச்சுக்கோ. சாப்பாடு கடை தாண்டினோடனே சீடி கடை. நாங்க நின்னுட்டேன். இப்ப என்னை அரைச்சு பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நான் சீடி வாங்க தான் போயிருக்கேன். படத்தை வாங்க தான் போயிருக்குன்னு நினைப்பாங்க இல்லீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா நினைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ரொம்ப நேரம் அங்கேயே நம்ம வந்து இருந்து நம்ம வந்து அங்கேயே இருந்தோம்னா நம்மளும் அதுக்கு ஈர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. அதனாலதான் தேவன் வார்த்தை சொல்லுது, நீங்க கிறிஸ்துக்குள்ள ஒரே அவையங்களா இருக்கும்போது கனவீனம் உள்ளவர்களும் கனம் இல்லாதவர்களும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த பரிசுத்தம் கனவீனத்தை மூடணும். உங்கள் நிமித்தமாக குறை உள்ளவர்கள் நிறைவாக மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது அந்த சரீரத்துல எல்லாரும் பரிசுத்தவான்கள், எல்லாரும் நீதிமான்கள். இல்ல, சபையில அப்படிப்பட்டவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சபையில அப்படிப்பட்ட உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா சபை சீக்கிரமா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. சபை குணப்படுத்துற இடம். சபைதான் மன திரும்புகிற இடம். பாவிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ற இடம் சபை. எந்த ஒரு சபை பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வரணும், நீதிமான் மட்டும்தான் இருக்கணும் சொன்னுச்சுன்னா என்ன சொல்றது? இல்லைங்க. ஏசு கிறிஸ்து அவரு வியாதிஸ்தருக்காக தான் வந்தாரு, பாவிங்களுக்காக தான் வந்தாரு. குணம் அடைந்தவருக்கு தேவன் வரல. அவரு ஏசு கிறிஸ்து ஏற்கனவே கேட்டாரு இல்லையா? நீங்க ஏற்கனவே குணமாயிட்டீங்க, உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? குணம் இல்லாதவங்களுக்கு தான் நான் வந்து சுகத்தை கொடுக்கணும்னு ஏசு கிறிஸ்து சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு குணம் ஆயிட்டீங்கன்னா நீங்க இயேசு கிறிஸ்து சார்பில இருந்து ஆகாதவர்களை குணப்படுத்துங்க. விடுதலை ஆகாதவங்களுக்கு நீங்க விடுதலை தேவனோட வார்த்தை சொல்லி விடுதலை ஆக்குங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. 25வது வசனம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதலே விளக்கி சொல்லிட்டேன் எனக்கு இந்த வசனத்துக்கு முன்னாடியே. ஆமென். நம்ம சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல், சபையில பிரிவினை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சபையில பல விதமான ஜனங்கள் வருவாங்க, பல விதமான சூழ்நிலை வருவாங்க, பல விதமான எண்ணங்கள்ல வருவாங்க, பல விதமான சிந்தனைக்காரர்கள் வருவாங்க, பல விதமான பழக்கத்துக்குரியவர்கள் வருவாங்க. இருந்தாலும் சபையில பிரிவினை இருக்கவே கூடாது. ஆனால தேவன் வார்த்தை சொல்லுது, அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு. ஆமென். உங்களை மட்டும் குறிச்சு கவலைப்படுகிற சபையா இருக்கக்கூடாது. மற்றவங்களை சும தாங்குறவர்களாக, மற்றவங்களை தாங்குறவங்க ஒருத்தர் தாங்கி நடத்துறவர்களாக தான் இருக்கணும் சபை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு வேதனை, அது நீங்களும் உணர்வீங்க. எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் பாஸ்டர் கஷ்டப்பட்டு நீங்களும் கஷ்டப்படுறீங்க? இருக்கீங்களா? இல்ல, யாருக்குமே இல்லையா? யாருக்குமே இல்லைங்களா? யாருமே கை தூக்கவே இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பாஸ்டருக்கும் இருக்கும். இன்னைக்கு வந்து பிரதர் ஜோனஸ் லீனா ஒரு கஷ்டத்தை கடந்து போறாங்கன்னா அது என்னமோ நாங்க கடந்து போற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு வேதனை இருக்கும். சிஸ்டர் செயலி ஒரு போராட்டத்துக்குள்ள போறாங்கன்னா அந்த போராட்டத்தை எப்படி சால்வ் பண்றது நாங்க இங்க தீர்வு தேடிக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிஸ்டர் கஸ்தூரி ஒரு பாடுக்குள்ள போறாங்கன்னா அவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நாங்க இங்க விழுந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த வேதனை, அந்த கவலை, அந்த பாரம் எப்படியாச்சும் நீங்க வெளியே ஆயிரணும், எப்படியாச்சும் நீங்க வந்து ஒரு விடுதலை பெற்றுடணும். எப்படி ஒரு தாய் தகப்பன் தன்னோட பிள்ளைக்காக எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கொடுத்து சுகமா நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு வேதனை எங்களுக்கு இருக்கும். ஆனா அதே போல பாஸ்டருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தவிக்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க.
இந்த கிறிஸ்டின் சமாதான திருச்சபையில இருக்காங்களான்னு தெரியல, ஆனா நான் பார்த்திருக்கேன். இருக்காங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அதுதான் ஒருத்தர் தாங்குறவர்களாக இருக்காங்க. அவங்க பலவீனத்தை தாங்கி, அவங்களோட சுமைகளை தாங்கி, அப்பதான் உங்களால அவங்களுக்கு நீங்க வந்து இருக்கீங்கன்னு அவங்க உணர செய்வாங்க. ஹல்லேலூயா. அதனால தேவன் வார்த்தை சொல்லுது, ஒன்று அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். குறைகள் மத்தியிலும் தேவன் கனத்தையும் வைத்திருக்கிறாரு. கனமா இருக்கிற நம்ம மத்தியிலும் குறைவு உள்ள ஆட்களையும் தேவன் வைத்திருக்கிறாரு. அப்பதான் அதை பார்க்கும் போது பேலன்ஸா இருக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தமா நீங்க இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெருமை வந்துரும். நாங்க பரிசுத்த சபை, எங்க சபை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? அந்த பெருமை பேச்சுல நம்மள வந்து சாதிக்கவே முடியாது. அப்படி பேசுவோம் நம்ம. ஆனா அந்த கனத்துக்குரிய அந்த பரிசுத்த இடத்துல மத்தியிலயும் குறைவுள்ள ஆட்களும் இருக்கணும். அப்பதான் அந்த பெருமை இருக்காது. நம்ம மற்றவங்க மேல பாரம் கொள்ளுறவங்களாக, அவங்கள பத்தி சிந்திக்கிறவங்களாக நம்ம இருப்போம். அதாங்க சபையில நம்மளுக்கு ஒற்றுமை வேணும். சபைனா இப்படிதான் தேவன் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா எத்தனை சபை இப்படி இருக்கு? நம்ம சபை அப்படி இருக்குங்களா? அந்த தவிக்கிற உள்ள நம்மளுக்கு இருக்கா? பாரம் கொள்ற இருதயம் நம்மளுக்கு இருக்கா? அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நம்ம ஏங்குகிறோமா? அவங்க கவலைகள் மத்தியில, அவங்க பாடுகள் மத்தியில நம்ம அவங்களுக்கு போய் தோள் கொடுப்போம்னு நம்ம இருக்கிறோமா? தேவன் சபையை இப்படியாக இருக்க சொல்றாரு. ஏன்னா சபை என்பது அவரோட சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள நம்ம பல அவயங்களா இருக்கிறோம். அதுக்கு அதோட தன்மைகள் உண்டு. அதாவது ஏற்ற நேரத்துல அதாவது பயன்படும். அந்த பயன்படுற நேரத்திலயும் அதோட தன்மை வெளிப்படுற வர்றது கட்டியும் அங்க நிறைய கருத்து வேறுபாடு இப்படித்தான் கேட்கும். நான் கையா இல்லையே, காலா இல்லையே, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எப்ப அப்படி ஆகுவேன், அது வரைக்கும் அந்த ஒரு குழப்பம் இருக்குதான். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காதீங்க. தேவனோட சித்தத்துக்காக காத்துருங்க. தேவனோட வார்த்தை எதுவோ அதை கேட்டு அதை செயல்படுத்துறவங்களாக இருங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். பாருங்க, தேவனோட வார்த்தை சொல்லுது, ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயம் பாடுபடணும். ஒரு அவயம் சந்தோஷப்பட்டா எல்லா அவயங்களும் சந்தோஷப்படணும். இன்னைக்கு சிஸ்டர் பிரிஸ்லா வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்திருக்குன்னா அது அவங்க மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்து நிமித்தமாக சந்தோஷப்படணும். இன்னைக்கு தேவனோட மகிமை அந்த குடும்பத்துல வெளிப்பட்டிருக்குன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து செயலி வாழ்க்கையில ஒரு பாடு கடந்து போறாங்கன்னா அந்த பாடோட சேர்ந்து நம்மளும் கடந்து போறவங்களாக இருக்கணும். அதுக்குன்னு எதிர நெருப்புல எண்ணெய் ஊத்த சொல்லுங்க. அந்த பாடு மத்தியிலும் நம்ம இருக்கிறோன்னு வெளிப்படுத்த சொல்றேன். ஹல்லேலூயா. ஆறுதல் வார்த்தையை கொடுங்க. அவங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. இதுதான் அவங்களோட சேர்ந்து பாடுபடுறது, அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுகிறது. அவங்க கஷ்டப்படுற நேரத்துல சந்தோஷப்படாதீங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீங்க அதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உலகத்தோட தன்மை. நம்ம என்ன பண்றோம், சபைக்குள்ள உலகத்துல இருக்கிற தன்மையை, ஏன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற தன்மையை எடுத்துட்டு வந்து சபையில வைக்கணும். சில வீட்டுல அப்படிதாங்க. இது தேவன் தங்குற ஆலயம், பரிசுத்தமான இடம். அங்க தேவனோட சித்தம் மட்டும் தான் நிறைவேறணும். தேவன் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறதா நம்ம செய்யணும். தேவன் வணைந்தது போல நம்ம வணையணும். நம்ம சபையை நம்ம உருவாக்க கூடாது. சபையை நம்ம வணைய கூடாது. நம்மளோட சித்தத்தை கொண்டு சபையை நம்ம வழி நடத்த கூடாது. அது தேவனோட சபை அல்ல, அது மனுஷனோட சபை. ஆனாதான் தேவன் சொல்றாரு, நீங்க ஒரே ஆவினால ஞானஸ்நானம் பெற்றனால நீங்க ஒரே ஆவியில உடையவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளா ஒரே ஆவியில உடையவர்களா இருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்னாகவே காணப்படுவோம். வேறுபாடு ஹல்லேலூயா. வேறுபாடு படாது. நான் வந்து ஒரு சிஸ்டர்ஸ்ட பேசிட்டு இருக்கும் போது
ஒரு சிஸ்டரு கூட நான் வந்து பேசிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேசணும். கடைசியா அவங்க அமைதியா ஆயிட்டாங்க. கடைசியா என்ன ஆயிட்டாங்க, நாங்க தேவனோட அன்பை தான் பகிர்ந்து கொண்டோம். நாங்க தேவனை பத்தி தான் பேசணும். நிறைய பேசிட்டு இருக்கும்போது அவங்க அமைதியா ஆயிட்டாங்க. அமைதியா உடனே அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது எனக்கு ஒண்ணு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஐ லவ் யூ சிஸ்டர்ன்னு சொன்னேன். அவங்க சிஸ்டர் நான் அது உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு சொல்லணுமா வேண்டாமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆண்களுக்கு சொல்ல தெரியுங்களா? நான் ஒரு பெண்ணுக்கு சொன்னேன். நீங்க பாக்குறது பார்த்தா நானே ஒரு பெண்ணுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் உங்களை நேசிக்கிற சிஸ்டர் நான் சொன்னேன். ஏன்னா என்னோட அன்பு அவங்களுக்கு அந்த இடத்துல தேவையா இருக்கிறது. ஆமே நான் சொன்ன பிறகு அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நான் இதுதான் நினைச்சேன். நான் சொல்லணுமா வேண்டாமான்னு தயங்கினேன். மேபி அவங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். அவங்க என்னை நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அப்ப நான் சொல்றது தவறு இல்லையே. நானும் உங்களை நேசிக்கிறேன் சிஸ்டர். அந்த ஆவி உணர்ந்தாங்க. தேவனோட அன்பை கொஞ்சமா இல்ல, கெஞ்சத்தனத்தோட இல்ல, நிறையாவே கொடுங்க தேவனோட அன்பை. ஹல்லேலூயா. தேவனோட அன்பு நிறையவே கொடுங்க எல்லாத்துக்கும். தேவனோட அன்பு எல்லாத்துக்கும் போய் சேரும் போது அவங்க வந்து ஒரு திருப்தி அடைவாங்க, ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்வாங்க, ஒரு ஆறுதல் அடைவாங்க. ஹல்லேலூயா. கடைசியா தேவனோட வார்த்தை சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே தனி தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மள தனித்தனியான அவயங்கள் தான், ஆனா கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரம். நீங்க நான்லாம் வேறையே கிடையாது. நம்ம எல்லாம் தேவனோட பிள்ளைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கலாம் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள போறோம்? ஆமென். தேவன் யாரோட ஜெபத்தை கேட்பார்னா, அவருக்கு பிரியமா இருந்தா அவர் சித்தத்தை சேரும்னோட ஜெபத்தை அவர் கேட்பாரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பேசப்பட்டது. தேவன் யாரோட ஜெபத்தை கேட்கிறாரு? அவருக்கு பிரியமா இருந்து அவர் சித்தத்தை சேருவர்களோட ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர்த்தோட நம்மளோட ஜெபம் எத்தனை ஜெபம் தேவனு கேட்டிருக்கு. அதே நேரத்துல எத்தனை ஜெபம் கேட்காம போயிருக்கு. என்ன பண்ணீங்க அந்த நேரத்துல எல்லாம்? நம்ம எப்போதும் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறாருன்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? சந்தோஷப்படுங்க. தேவன் என்னோட ஜெபத்தை கேட்டிருக்காருன்னா, அப்ப நான் அவருக்கு பிரியமா அவர் சித்தத்தின் பிரகாரமா நடந்தனால தேவன் என் ஜெபத்தை கேட்டிருக்காரு. அதே நேரத்துல அநேக நேரத்துல நம்ம ஜெபம் கேட்காம போயிருக்கு. ஏன்? அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமா இல்லாம நம்ம அவர் சித்தத்தின்படி நடக்காதனால நம்ம ஜெபம் கேட்காம போயிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வந்து சில இடத்துல தேவனோட வழியை விட்டு நம்ம வந்து விலகி வரோம். தேவனோட அப்படின்னா தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாம நம்ம வந்து போறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒரு செழிப்பு இல்ல. ஆமென். உங்க அனைவருக்கும் நான் தான் உதாரணம். என்ன உதாரணம்னா, நான் தேவனோட வார்த்தை பேசுறவங்களா மட்டும் நான் இருக்கக்கூடாதுன்னு நான் எப்போதும் யோசிப்பேன். அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களாக நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். உலகம் நம்மள வந்து மேற்கொள்ள அநேக நேரத்துல அது முயற்சிக்கும். உலகம் உங்களை மேற்கொள்ள கட்டியும் நீங்க உலகத்தை மேற்கொள்ள பாருங்க தேவனோட வார்த்தையில. இன்னைக்கு அநேக பேர் நம்ம தோல்வி அடைஞ்சிடுறோம். உலகம் நம்மள மேற்கொள்றது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ உலகத்தை ஜெயம் கொள்ளுன்னு. நீங்க உலகத்தை ஜெயம் கொள்ளுங்க. உலகத்துல இருக்கிற அந்த அந்த பாவத்தை அனைத்தையும் நீங்க மேற்கொள்ள பாருங்க. அப்படின்னா மேற்கொள்ளுங்கன்னா அது காட்டிலும் டபுளா செய்யணும்னு இல்ல. உங்க பரிசுத்தம் அந்த பாவத்தை மூடும்படியாக பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு சம்மரைஸ் தான் நான் கொடுத்தேன். அந்த வார்த்தையை நான் வெளிக்கு தான் சொன்னேன். ஆனா பாஸ்டர் கொடுத்த வெளிப்பாடு இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கும். உங்களை யாராச்சுக்கும் கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கேள்வி இருந்தா கேளுங்க. நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இல்ல இதுல இருந்து ஏதாச்சும் கற்றுக்கொண்டீங்களா? மணி 8:50. இன்னும் எனக்கு 10 நிமிஷம் இருக்கு. அரசு ஷேர் பண்றீங்களா? இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டீங்கன்னு?
சொல்லுங்கக்கா. சிஸ்டர் இன்னைக்குள்ள நீங்க போதித்த இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம நம் நம்ம சரீரத்து மூலியமா நம்மளுக்கு எல்லாத்துலயும் வந்து எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. எல்லாமே ரொம்ப வேண்டியதா இருக்கு. ஒண்ணு ஒண்ணு இல்லாட்டியும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே போல அந்த ஒத்துமை வந்து நம்ம சபைக்குள்ள இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். எல்லா வகையிலுமே ஆஹ் ஆண்டவருக்குள்ள நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம ஒத்துமையா தான் செய்யணும் அப்படின்ட்டு இதுல இருந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வேற யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணே. பிரைஸ் ரோட் சிஸ்டர், பிரைஸ் ரோட் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நான் முக்கியமாக கற்றுக்கொண்டது வந்துட்டு அவயங்கள். ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் நம்ம வாழ முடியும். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் சபைக்குள்ள தேவன் அனுப்பியிருக்காருன்னா ஒரு சித்தத்தோடு தான் அனுப்பியிருப்பாரு. கண்டிப்பாக அவங்களும் அந்த சபையில் ஒரு பங்காளியாக இருந்து செயல்படுறது. தென் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னு சொல்லி பேசப்படுறது ரொம்ப முக்கியமாக என்னால் உணர முடியுது. ஏன்னா தேவனோட வார்த்தையை நம்ம அதிகமாக படிக்க படிக்க அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற அது நீதிமானாகவும் இருக்கணும், தேவனுக்கு மறுரூபத்தின் அடையாளமாகவும் இருக்கிறதுல அடங்கி இருக்கிறது நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். திருப்பி திருப்பி அந்த வார்த்தை பேசப்படுது. அந்த பரிசுத்தன்றது வேறு யாரும் இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்து. அவரோட அவயங்களாக இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தத்தில் இருக்கணுன்றத இன்னைக்கு டீச்சிங்கில் அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. வேற யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து இந்த வசனத்தின் மூலியமா இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் காலமா சொல்லி கொடுத்ததுல நான் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். யாருக்காகவும் உடனே போய் செய்யறதுக்கு அவங்க ஏதோ நினைப்பாங்களா அப்படின்னு அந்த மாரி எண்ணத்துல இருப்பேன். ஸோ இனிமே ஆண்டவர் வந்து நம்ம தான் அந்த அவயங்களா இருந்து நம்ம தாங்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு, அவங்களுக்காக பாரப்படணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த நான் உணர்றேன். இனிமே அந்த மாரி ஆண்டவர் எப்பயுமே பரிசுத்தாவியில என்னை ஏவி அந்த விஷயங்களை செய்ய வைக்க எனக்கு இன்னும் ஒரு பலத்தை கொடுக்கணும்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் சிஸ்டர் இன்னைக்கு சொன்னது ஒரு புது விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எல்லாத்தையும் வந்து தேவன் வந்து அவரோட பரிசுத்தத்தால அலங்கரித்து நம்மளை அந்த அவயங்களா வைத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுசா இருக்குது. அவரு வந்து பரிசுத்தம்னாக்கா ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியானவர் தான் அவரோட கனிகளால நம்மளுக்கு ஒவ்வொரு வரங்களையும் கொடுத்து அந்த கனிகளை கொடுத்து நம்மளை அலங்கரித்து வச்சிருக்கிறார் ஆண்டவர்ன்னு நான் இன்னைக்கு உணர்றேன் புதுசா இந்த விஷயத்த. அப்படிப்பட்ட நானே எப்படி செயல்படணும், இப்ப அந்த அவயங்களா இருந்து இந்த பாடியில இந்த சர்ச்ல நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். புதுசா இருக்குது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. ஆண்டவருக்கே மகிமை. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர். நம்மளா பார்த்தா நம்மள பரிசுத்தமே இல்லை, நம்மளோட வார்த்தைலாம் சரியே இல்லை, நம்மளோட பார்வையும் சரியில்லை, நம்மளோட செயலும் சரியில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம பாவம் செய்யறோம் தேவனுக்கு விரோதமாக. ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம தேவனோட வார்த்தை மீறிடுறோம். சில டைம் கோபம் கொண்டுறோம், வார்த்தையை விட்டுறோம், ஏதாச்சும் உலக பிரமாணமான காரியத்தை நம்ம சிந்திச்சிடுறோம். ஆனா நம்ம ஏன் பிலீவ் பண்றோம் நம்ம வந்து கிறிஸ்துவோட பிள்ளைன்னா அவரோட பரிசுத்தம். நம்மளே பரிசுத்தமாக்க முடியாது. நம்மளால கூடாத காரியம் நம்மளால பரிசுத்தமாவே ஆக முடியாது. ஆனா நம்மளுக்கு என்ன நம்பிக்கை? நம்ம தேவன் பரிசுத்த. அந்த நம்பிக்கைனால்தான் நம்மளால மறுரூபம் ஆக்க முடியுது, நம்மளால மன திரும்ப முடியுது. நம்ம அழுக்கா இருளா இருந்தாலும் அந்த பரிசுத்த நிமித்த நம்ம பரிசுத்தமாக மாறும். உலகெல்லாம் ரொம்ப அழுக்கு, இந்த உலகமே ரொம்ப அழுக்கு, அவ்வளவு பாவம் நிறைஞ்சிருக்கு.
இன்னைக்கு வந்து பாவத்தை எண்ணாதவங்க யாருமே இல்ல. அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாரு, Facebook பாரு என்னெல்லாம் வருது, நான் இதெல்லாம் லைக் பண்ணுவேன், ஞாபகம் வருது. அட்வர்டைஸ்மெண்ட், பாவம் வந்து நம்மளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்டா போச்சு இப்ப. அதை எடுத்துக்கிறதும் எடுக்காது நம்மளோட தன்மை. ஆனா நம்மளும் சில டைம் நோட்டி பண்ணிடுறோம், எடுத்து வச்சுக்கிறோம். சில டைம் நீங்க கையால பறிக்க மாட்டீங்க, ஆனா சிண்டில அது மெமரியா வச்சிருவீங்க. அதே பாவம் தான். நம்ம தேவன் போல வேற யாரும் இல்லை. நம்ம தேவன் போல வேற யாருமே இல்லை. சில டைம் அழகே இல்லாத நம்மளே கிறிஸ்து நிமித்தமாக அழகாவே தெரியும். அது எல்லாம் அவர்னால தான். எல்லாம் அவர்னால தான். அவர் இல்லாம, நான் சொல்றேன், அவர் இல்லாம நீங்களும் நானும் இல்ல. அவர் இல்லாம இந்த சபையும் இல்ல. அவர் இல்லாம நம்மளுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடும் இல்ல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வெளிப்பாடும் இல்ல. நான் பேசும்போதே எனக்கு சில டைம் தெரியாது நான் என்ன பேசுறேன்னு. நான் திருப்பி போட்டு கேட்டதான் தெரியும். நீங்க சொல்லும் போது தெரியுது தேவன் இதெல்லாம் பேசி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன் பேசி இருக்கிறாரு. நான் அப்படிதான் பிலீவ் பண்ணுவேன். தேவன் பேசினாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த வாரம் டியூஸ்டே நான் சபைக்கு வரும்போது எனக்கு சபை அவ்வளவு பரிசுத்தமா காணப்பட்டது. என் கண்ணுக்கு சபை அவ்வளவு அழகா தெரிஞ்சுது. இந்த வாரம் டியூஸ்டே ப்ரே மீட்டிங் தான் போனோம் சபைக்கு. எல்லாரும் ஒரு மூலை உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு சபையில ஒரு பரிசுத்தம், ஒரு சமாதானத்தை நான் பார்த்தேன். எனக்கு அது அவ்வளவு நிறைவா இருந்தது. பரிசுத்தம் எங்க இருக்கும்? தேவன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளோட இருக்கிறாரு. அந்த பரிசுத்தத்தை நம்ம தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாம நம்மளால பரலோக ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. வேற ஏதாச்சும் கேள்விங்க இருக்குங்களா? சாட்சி அரைச்சுக்க இருக்குங்களா? சாட்சி. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருங்க. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மள கவலைக்கும் துக்கத்துக்கும் தேவன் நம்மள ஒப்பு கொடுக்க கிடையாது. தேவன் நம்மள சந்தோஷத்துக்குன்னு அழிச்சாரு. என்ன சூழ்நிலை இருந்தாலும் முடிஞ்சா அது மேற்கொள்ளுங்க. என்ன போராட்டம் வந்தாலும் மேற்கொள்ளுங்க. உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. முடிஞ்சா உங்கள்ட்ட சமாதானம் மற்றவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தாமதமா மூவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களோட தேவன் இருக்கிறாரு. நம்ம மத்தியில தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கடைசி ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். அன்பின் தேவனே, அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாள் முழுதும் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை ஆயத்த பண்ணி எங்க மத்தியில பேசினதுக்காக நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய ஒரு வெளிப்பாட்டையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நீர் பெரிய மகா பெரிய பரிசுத்த தேவனாக இருக்கிறீங்க. அந்த பரிசுத்தத்தை தொடர்ந்து நாங்க காத்துக்கொள்வோம். சபையில ஆண்டவரே நாங்க ஒற்றுமையாக உம்முடைய கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாங்க அநேக அவயங்களாக ஒரு மனமாக ஒருமித்து ஆண்டவரே நாங்க வாசம் செய்வர்களாக இருக்கவும் தேவன் தாமே சித்தம் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆனா இந்த வேலை கூட வந்தவங்க அனைவருக்கும் தேவனோட சமாதானத்தை நீரை ஊற்றுங்க. தேவனோட சந்தோஷத்தை ஊற்றுங்க. எந்த சூழ்நிலை ஆண்டவரே அவங்க இங்க வந்து அமர்ந்திருந்தாலும் எல்லாம் தீமையான சிந்தைங்க, தீமையான காரியத்தை அவங்களை விட்டு விலக்கி போட்டு தேவனோட வார்த்தை இந்த வேலை கூட ஆண்டவரே நீரைப்படாக நிரப்பும்படியாக கூட நாங்க ஜெபிக்கிறோம். தெளிந்த ஒரு சிந்தையை தாங்க ஆண்டவரே. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கோம் என்று கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே நாங்க ஒரு அவயங்களா இருக்கோம். நாங்க எப்படி இருக்கணும் என்று அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு உணர்ச்சி நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே எங்களை இப்படியாக நீ வழி நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள ஆண்டவரே புதிதாக்கப்படவும் மறுரூபமாக்கப்படவும் நீர் எங்களுக்கு அதிக வார்த்தைகள் கொடுத்து நீர் எங்களை போதிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்ரீ. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரீ, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ஆமீன்.
சிஸ்டர். Bye.